திருவருட்பிரகாச வள்ளலார். திருவருட்பிரகாச வள்ளலார் தொடரில் நேற்று நாம் 18வது பகுதியை பார்த்தோம். இன்று 19வது பகுதியை தொடர்ந்து பார்க்கலாமா? அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. தணிகை தரிசனம். தந்தையினும் மேலாக பேணி காக்கும் தமையனும் அன்னையினும் இனிது அமுதூட்டி வளர்க்கும் அண்ணியும் 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த அன்னையும் தன்னை பற்றி அனுதினமும் பலவாறு கவலையும் வேதனையும் பட்டு கொண்டிருக்க சிறுவன் ராமலிங்கத்தின் உள்ளமோ இந்த ஆசாபாசங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு சதா காலமும் இறைவன் மெய்யுணர்விலேயே ஆட்பட்டு கிடந்தது. சபாபதி பிள்ளை வீட்டில் ராமலிங்கத்திற்கென கொடுக்கப்பட்டிருந்த மாடி அறையில் அந்த அதிகாலை பொழுதில் தெய்வ மனம் கமழும்படி தெய்வமானம் கமழ்ந்து கொண்டிருந்தது. தரை மெழுகி தூய்மைப்படுத்தப்பட்ட அறையின் சுவரோரம் மலர்ச்சரத்தால் அலங்கரிக்கப்பட்டு நிறுத்தப்பட்டிருந்த நிலை கண்ணாடியின் முன் இருபுறமும் நெய் தீபம் ஏற்றப்பட்டு குத்து விளக்குகளால் மங்களகரமாக எரிந்து கொண்டிருந்தன. கண்ணாடியின் பக்கத்தில் ஏற்றி வைக்கப்பட்டிருந்த ஊதுபத்திகளில் இருந்து எழுந்த நறுமணம் அறையெங்கும் வியாபித்து கொண்டிருந்தது. இறைமாட்சி பூரணமாக நிறைந்திருக்கும் தாழிடப்பட்ட அந்த அறையில் ராமலிங்கம் தனிமையில் கண்ணாடியின் முன் அமர்ந்து முருகப்பெருமானை தியானித்துக் கொண்டிருந்தான். மனதில் முருக பக்தி பொங்கிக் கொண்டிருக்க தன் வேண்டுதல்களை எல்லாம் அவன் முருகப்பெருமானிடம் சொல்லத் தொடங்கினான். கந்தா, கடம்பா, முருகா, உனதருளை பூரணமாய் பெறாத என் சிறுமையை எண்ணி எண்ணி திகைக்கிறேன். வினைப்புல வேடர் என்னை வெல்கின்றனர். அதனால் நான் இழைக்கின்றேன், வீண் காலம் கழிக்கின்றேன். சிறியேன், உன் அருளன்றி உய்யும் திறமும் இல்லை. என்னுள்ளிருந்து என் துயர் அறிந்திராயோ? என்னுள்ளிருந்து என்னுடைய துயரை நீ அறிந்தில்லாயோ? மாயை பற்றிய நோயும் மூப்பும் கொண்டு உலகம் படும் பாட்டை நோக்கி என் உள்ளம் உருகுகின்றதே. இறைவா, இறைவா, உனது திவ்ய தரிசனம் அன்றி என்னை சாந்தப்படுத்த வல்லது ஏது? எனது அஞ்ஞானம் விலகி மெய்ஞானம் கிட்ட செய்வது ஏது? என்னுடைய அஞ்ஞானம் விலகி மெய்ஞானம் கிட்ட செய்வது எது? கந்தவேலே, தணிகை மலை ஏறி உன்னை வேலவனாய் கண்டு வணங்க ஆசைப்படுகிறேன். விருப்பம் என்று நிறைவேறும் என்னுடைய விருப்பம் என்று நிறைவேறுமோ அறியேன். குகனே, சிவகுருநாதா, சண்முகநாதா, அருள் செய்ய வருவாய் ஐயனே, ஐயனே. ராமலிங்கம் முருகப்பெருமானை நினைத்து இவ்வாறெல்லாம் வேண்டிக் கொண்டிருக்கும் வேளையில் திடீரென்று ஒரு தெய்வ அதிசயம் அங்கே ஒரு தெய்வ அதிசயம் நிகழ்ந்தது. ஆம், கண்ணாடியில் ஒரு பேரொளி எழுந்தது. அது கண்டு ராமலிங்கம் திகைத்து போய், ஆஹா, இது என்ன அதிசயம்? கண்ணாடியில் ஒரு பேரொளி எழுந்துள்ளதே என்று ஆச்சரியப்பட்டான். ராமலிங்கத்தின் ஆச்சரியம் மேலும் அதிகமாகும் வண்ணம் கண்ணாடியில் தோன்றிய பேரொளி சட்டென்று மறைய அங்கே திருத்தணிகை முருகப்பெருமான் அவனுக்கு காட்சியளித்தான். அவனுக்கு ராமலிங்கத்துக்கு காட்சியளித்தான். கண்ணாடியில் தணிகை வேலவனின் திவ்ய தரிசனம் கண்ட அந்த கணத்தில் ராமலிங்கத்தின் மேனி சிரித்தது. கண்கள் ஆனந்த கண்ணீரை பொழிந்தன. மனம் பக்தி பரவசத்தில் திளைத்தது. உடனே அவன், ஆஹா,
பேரொளி மறைந்து கண்ணாடியில் எம்பெருமான் முருகப்பெருமானின் திவ்ய தரிசனம் தருகிறதே. ஆறுமுகமே, பன்னிரு தோள்களும் வேலும் மயிலும் சேவர் கொடியும் என் உள்ளத்தை கொள்ளை கொள்கின்றனவே. எத்தனையோ காலங்கள் தவம் செய்தும் காணப்பெறாத சண்முக பெருமானை இன்று தணிகை வேலவனாக கண்டுகளிக்கும் பேறு பெற்றேனே. கண்டு கண்டு என் தெய்வத்தின் திருமேனி அழகை உண்டு உண்டு ஓக்கின்றேன் என்று பேரானந்த மயமானவன் வேலவனின் கருணையை நினைத்து பாடத் தொடங்கினான். சீர்கொண்ட தெய்வ வதனங்கள் ஆறும் திகழ்கட வந்தார் கொண்டு பன்னிரு தோள்களும் தாமரை தாள்களும் ஓர் கூர்கொண்ட வேலும் மயிலும் நற்கோழி கொடியும் அருக்கார் கொண்டு வன்மையும் தனிகாசலமும் எம்பெரும் கண்ணுற்றதே என்று பாடத் தொடங்கினான். ராமலிங்கம் பாடி முடித்ததும் அதுவரை கண்ணாடியில் காட்சியளித்து கொண்டிருந்த தணிகை பெருமான் மறைந்தருளினார். அது கண்டு ராமலிங்க பெருமான் மறைந்தருளியதை எண்ணி வருந்தி மீண்டும் பெருமானை எப்போது காண்போம் என்ற ஏக்கத்துடன் இனி என்ன செய்வேன், தணிகை பெருமான் மாயமாய் மறைந்தனரே, மீண்டும் எப்போது எம்பெருமானை காண்பேன் நான்? ஆஹா, சண்முகநாதா, கந்தா, கருணை கடலே, உனது அழகிய தோற்றத்தை கண்டும் நேரில் பேசும் பேற்றினை பெறாதவனானேனே நான். வருவேன் விரைவில் வடிவேலா, தணிகை மலை ஏறி உன்னை கண்ணார விரைவில் காண வருவேன் வடிவேலா என்று புலம்பி அப்படியே மெய்மறந்து தியானத்தில் ஆழ்ந்து போனான் ராமலிங்கம். ராமலிங்கத்தின் போக்கும் நடவடிக்கைகளும் வீட்டில் உள்ள யாருக்குமே பிடிக்கவில்லை. அவனது அருள் திறத்தையும் ஞான புலமையையும் தெய்வ பக்தியையும் அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. ஆகவே ஆசிரியர் சபாபதி முதலியார் கூறியது போல அவனை அவன் போக்கிலேயே விட்டுவிட்டார்கள். அதுவும் ஒரு விதத்தில் அவனுக்கு சௌகரியமாகவே இருந்தது. அதனால்தானே தடையின்றி நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்தில் இப்போதெல்லாம் அவனால் சென்று வர முடிகிறது. ராமலிங்கத்திற்கு தன் வீட்டில் உள்ளோர் தலையீடு இல்லாது போனது மிகவும் மகிழ்ச்சியை கொடுத்தது. ஏண்டா எங்கே போகிற வரன்ட்டு யாரையும் கேட்கலன்னா பிள்ளைங்களோட பாடு சந்தோஷமாக தான் இருக்கும். அவங்களோட பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கட்டுப்பாட்டில் இருக்கும்போது தான் பிள்ளைகள் எதுவும் சொல்லாமல் எல்லாத்தையும் மறைப்பாங்க. எதுவும் கேட்கலன்னா அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செய்வாங்க. அந்த மாதிரி தான் இந்த ராமலிங்கமும் தன்னுடைய வீட்டில் உள்ளவர்களோட கட்டுப்பாட்டில் இருந்து அதை தளர்த்தி கொண்டார். ராமலிங்கம் தன் வீட்டில் உள்ளோர் தலையீடு இல்லாது போனது மிகவும் மகிழ்ச்சியை கொடுத்தது. அவன் முன்னிலும் அதிகமாக ஞான அபியாசம் செய்ய தொடங்கிவிட்டான். கண்ணாடியில் தணிகை வேலவனை கண்ட நாள் முதல் ராமலிங்கத்திற்கு வேலன் மீதான பக்தி அளவு கடந்து போனது. எப்போதும் தணிகை மலைக்கு செல்வதிலேயே அவன் குறியாக இருந்தான். அதனால் எழுந்த தவிப்பு அவனை ஒவ்வொரு நாளும் வாட்டி எடுத்து மேலும் மேலும் அவனை சோதனைக்கு ஆளாகாமல் அவனது வாட்டத்தை போக்குவதற்குரிய நாளும் அதிசீக்கிரத்திலேயே வந்தது. ஆம், அந்த நாளும் இன்றாகியது. இதோ ராமலிங்கம் திருத்தணிகை மலையை ஏறி வேலன் சந்நிதியில் வந்து நின்றான். திருத்தணிகை மலை ஏறி வேலன் சந்நிதியில் வந்து நின்றான். கண்ணாடியில் கண்ட வேலனை ராமலிங்கம் நேரில் கண்ணார கண்டு கண்டு உளம் இனிக்க முருகனை உண்டு உண்டு மெய்சிலித்து உவந்து நின்றான். அவ்வாறான நிலையில் இருந்த ராமலிங்கம் தனக்கு திருவருள் செய்த தணிகை வேலவனின் கருணையை எண்ணி வியந்து போற்றத் தொடங்கினான். ஐயனே முருகா, தணிகை குன்றில் அமர்ந்து அருள் செய்யும் தணிகை வேளா, உன்னை மலையேறி உன்னை காண வந்து விட்டேன் நான். என் சத்குரு நாதா, நாளும் நாளும் உன் நினைவோடு ஏங்கி கிடந்த எனக்கு இன்று ஏக்கம் தீர்த்தாயோ, ஏற்றம் கிடைத்தாயோ. இச்சிறு பருவத்திலேயே எனக்கு ஓதாது உணர்த்தி கல்வியெல்லாம் கற்பித்த கடவுளே, உன்னிடம் நேயம் காண வைத்த அற்புத பெருமாளே, பரம்பொருளே, என்னிடம் நீ காட்டும் இரக்கத்தை என்னென்று சொல்வேன்.
ஏதென்று புகழ்வேன் என்று ராமலிங்கம் மேலும் மேலும் தணிகை வேலனின் திருவருளை வியந்து போற்றி பாடத் தொடங்கினார். கல்வியெல்லாம் கற்பித்தாய், நின்பால் நேயம் காண வைத்தாய், இவ்வுலகம் காணல் என்றே ஒல்லும் வகை அறிவித்தாய், உள்ளே நின்றன் உடையானே நின் அருளும் உதவுகின்றாய், இல்லையென பிறப்பால் சென்றறிவா வண்ணம் ஏற்றம் அளித்தாய், இரக்கம் என்னே என்னே செல்வ உருவாகி நானினை திருகாலை ஆட்கொண்ட தேவதேவா என்று போற்றி பாடத் தொடங்கினான். தணிகைநாதனின் குருவருளையும் திருவருளையும் பாடி முடித்த ராமலிங்கம், இறைவா, என் அருட்செல்வமே, செல்வ அருட்குருவே, இச்சிறியேன் உன்னை காண திருத்தணிகை மலையேறி மீண்டும் மீண்டும் வருவேன் ஐயனே என்று பெருமானிடம் தன் உள்ள கிடக்கை சமர்ப்பித்தவன் கோயில் நடை சாத்தும் நேரமானதால் மனமின்றி சன்னதியை விட்டு வெளியேறினான். திருவருட் பிரகாச வள்ளலார் தொடரில் நாளை சந்திப்போமா? வள்ளலார் திருவடிகளே சரணம். பக்தியுடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம். தணிகை டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், தணிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும். வணக்கம்.